ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 20. காலை அம்மண்டபமே பரபரப்பாக இருந்தது. மூவர் குடும்பத்திலும் முதல் கல்யாணம் என்பதால் அனைவரும் வேலையை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தனர். சாய்கரன் நண்பனது அறையில் இருந்தாலும் அவனை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. ஆதிதேவனும் அதனை கண்டும் காணாது இருந்தான். அவன் முகம் முழுவதும் யோசனையுடனேயே இருந்தது. இங்கு மணப்பெண் அறையில் ஹாசினி பதற்றமாகவே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு இது சரி வருமா, சரி வருமா என இத்தோடு 100வது தடவையாவது தன்னையே கேட்டிருப்பாள். அவள் மனதில் ஆதிதேவனது முகம் அடிக்கடி வந்து போனது. என்ன முயன்றும் கட்டுப்படுத்த முடியாது. கண்ணீர் வேறு விழியை விட்டு எட்டி எட்டி பார்த்தது. கடுப்புடன் டிஷுவால் துடைத்துக் கொண்டாள். ஆதிதேவன் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாய் மணவரையில் வந்து அமர்ந்தான். பார்வையால் யாரையோ எதிர்பார்த்தான். பெருமூச்சு விட்டவன் அன்னையின் சிரித்த முகத்தை பார்த்து கண்களை இறுக மூடி திறந்து தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டான். ஐயர் கூறிய மந்திரங்களை வாய் கூறினாலும் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. ஐயர் பெண்ணை அழைத்து வர கூறியதும் அழகாய் அலங்காரம் செய்து கொண்ட அரண்யா மற்றும் சாய் சத்யா இருவரும் சேர்ந்து தங்களது வருங்கால அண்ணியை கைப்பிடித்து அழைத்து வந்தனர். மனம் படபடவென அடித்துக் கொண்டது அவளுக்கு. அழகு பதுமையாய் பார்ப்பவர் கண்களுக்கு இருந்தாலும் உள்ளுக்குள் அவள் படும் அவஸ்தை அவள் மட்டுமே அறிந்தது. பதமாய் வந்து மணவரையில் அமர்ந்தாள் அவள். ஹாசினி. மாங்கல்யம் அனைவராலும் ஆசிர்வதிக்கப்பட்டது. அதனை எடுத்து ஆதிதேவனது கரத்தில் கொடுக்க அதனை வாங்கியவன் ஒரு கணம் மாங்கல்யத்தையும் தனது அருகில் இருப்பவளையும் பார்த்தான். என்ன நினைத்தானோ, கண்களை இறுக மூடித் திறந்து கரத்தில் இருந்த மாங்கல்யத்தை அவளது கழுத்தில் 3 முடிச்சிட்டு தன்னவளாக்கினான் ஆதிதேவன். தன் கழுத்தில் விழுந்த மாங்கல்யத்தை குனிந்து பார்த்த ஹாசினியின் விழியில் நீர் கோர்த்து கொண்டது. தலை நிமிர்ந்து பார்க்க அங்கு கண்ணீருடன் இருந்தாள் அமிழ்தினி. சட்டென தலையை குனிந்து கொண்டாள் ஹாசினி. பின்னர் மாங்கல்யத்திலும் பெண்ணவளின் நெற்றியிலும் குங்குமம் இட்டான் ஆதிதேவன். மற்ற சடங்குகள் நிறைவாய் நடைபெற மணமக்களை அழைத்து கொண்டு வீடு வந்தனர் மொத்த குடும்பமும். ஆதிதேவனுக்கும் ஹாசினிக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றனர் பெரியவர்கள். அனைவர் முகத்திலும் அத்தனை மகிழ்ச்சி. பார்வதியும் சிவநாதனும் உள்ளே சற்று மருகினாலும் தங்களை தேற்றிக் கொண்டனர். பூஜை அறையில் விளக்கேற்றி மனதார கடவுளை வணங்கியவர்கள் பின் மணமக்களை உணவு மேஜையில் அமர வைத்து பாலும் பழமும் கொடுத்தனர். ஹாசினியும் ஆதிதேவனும் பாலும் பழத்தையும் பகிர்ந்து உண்டனர். அதன் பின்னர் மாலை வரவேற்பு இருப்பதால் சிறிது நேரம் மணமக்களை ஓய்வெடுக்க கூறினர். ஆதிதேவன் யாரையும் நிமிர்ந்து பார்க்காது தனதரைக்கு விறுவிறுவென்று சென்று விட்டான். அவன் சத்தமாய் கதவை சாற்றியதுமே அமிழ்தினியின் மனம் வலித்தது. வேகமாக ஆடையை கலைந்தவன் குளியலறைக்குள் புகுந்து வெகு நேரமாய் ஷவரின் கீழே கண்களை மூடிக்கொண்டு நின்றுவிட்டான். அவனுக்கு மனம் ஆறவே இல்லை. ஏனோ கண்கள் கூட கலங்கிற்று. நேரம் கழித்தே தலையை துவட்டியவாறு வெளிவந்தான். கரங்கள் தலையை துவட்டிக் கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் அமிழ்தினியின் நினைவே நிரம்பியிருந்தது. கோபம் கோபமாக வந்தது அவனுக்கு. எவ்வளவு எளிதில் தன்னை விட்டுக் கொடுக்க நினைத்திருந்தாள். பால்கனி கம்பிகளை இறுக பற்றியிருந்தவனின் முகம் இறுக்கமாய் இருந்தது. கீழே அரண்யாவின் அறையில் இருந்தாள் ஹாசினி. சுவரையே வெறித்தவாறு அமர்ந்திருந்தவளை பார்த்த அரண்யாவிற்கும் என்ன கூறுவது என தெரியவில்லை. அவளுக்கு தனிமை கொடுத்துவிட்டு வெளியேறிவிட்டாள். ஹாசினிக்கு மனம் முழுவதும் குழப்ப ரேகைகள்தான் சூழ்ந்திருந்தது. தன்னால் இந்த வாழ்க்கையை ஏற்று வாழ முடியுமா என்ற பெரும் கேள்வி
காலம் தாழ்த்தி அவளுக்கு இப்போது தோன்றியது. அவசரப்பட்டிருக்க கூடாதோ என எண்ணியவளுக்கு கண்ணீர் மட்டும் நின்றபாடில்லை. அப்படி இப்படி என நேரம் கடந்து மாலையும் நெருங்கியது. வரவேற்பிற்கு அனைவரும் தயாராகி மண்டபத்திற்கு சென்றனர். ஆதிதேவன் கோட் சூட் சகிதம் கம்பீரமாய் நின்றிருந்தான், மாலையும் கழுத்துமாக. என்ன, முகம் மட்டும்தான் இறுகி கிடந்தது. அதே போல ஹாசினியும் லெஹங்கா அணிந்து கொண்டு அதற்கேற்ப சிகை அலங்காரமும் அணிகலன்களும் அணிந்து பொம்மை போல் நின்றிருந்தாள். ஏனெனில் அவள் மனம் குழப்பம் சூழ்ந்து இருப்பதால் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. வலுக்கட்டாயமாக வரவழைத்த புன்னகையுடன் நின்றிருந்தவளை விஷ்ணு உணர்ச்சியற்று பார்த்தான் என்றால், ஆதிதேவனோ இவள் புறம் திரும்பக்கூட இல்லை. பெரிய பெரிய ஆபீசர்கள் என வந்திருந்தவர்களின் முக்கால்வாசி பேர் பெரிய தலைகளாகத்தான் இருந்தனர். ஒரு வழியாய் விழாவும் நல்லபடியாக முடிந்து அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். இரவு சடங்கிற்காக ஆதிதேவனது அறையை பார்த்து பார்த்து அலங்கரித்தனர். அவனுக்கு பிடித்த மல்லிகைதான் அதிகமாய் இடம்பெற்றிருந்தது அவனது அறையில். அமிழ்தினிதான் அலங்காரம் செய்ய வந்தவர்களிடம் மல்லிகை பூக்கள் அதிகம் இடம்பெறுமாறு பார்த்து கொள்ளச் சொல்லி இருந்தாள். ஒரு வழியாய் அலங்காரம் முடித்து கையில் பால் செம்புடன் அறைக்குள் நுழைந்தாள் ஹாசினி. அறையில் போட்டிருந்த ஏசி குளிர் தேகத்தை சில்லிடச் செய்தாலும் அவளுக்கு கால்கள் நகர்வேனா என்றிருந்தது. கதவு திறக்கும் சத்தம் காதில் விழுந்ததும் ஆதிதேவன் திரும்பவில்லை. பால்கனியில் பின்பக்கமாய் கரங்களை கட்டியவாறு அப்படியே நின்றிருந்தான். ஹாசினி முகத்தை கூட நிமிர்த்தாது கட்டிலை நோக்கி நடந்து சென்றவள் பாலை அவன் கரத்தில் கொடுத்தாள். பெருமூச்சு விட்டு வாங்கியவன் அதனை வாங்கி மேசை மீது வைத்துவிட்டு, ஹனி என்றான் நலிந்த குரலில். ஆம், விஷ்ணுவேதான். பின்னே அவன்தானே ஹாசினியின் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டி தன்னவளாக்கியது. நடந்தது என்ன? ஜோசியரை பார்க்க சென்ற சிவநாதனும் பார்வதியும் ஜோசியரின் பதிலுக்காக காத்திருந்தனர். நீண்ட நேரம் சோலி போட்டு பார்த்தவர் வெளிப்படையாகவே கூறிவிட்டார், ஆதிதேவனுக்கும் ஹாசினிக்கும் பொருத்தமே இல்லை என்று. அதிலேயே அதிர்ந்தவர்களை மேலும் சோதிக்கும் விதமாய் ஆதிதேவனுக்கு பெரிய கண்டம் ஒன்று வரப்போவதாக உரைத்தவர் அமிழ்தினியின் ஜாதகத்தை ஆராய்ந்துவிட்டு, இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் உங்க பையனோட ஜாதகத்துக்கும் தான் அத்தனை பொருத்தமும் இருக்கு. அதோட இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு பெரிய கண்டம் வருது. உங்க பையனும் இந்த பொண்ணும் ஒன்று சேர்ந்தாதான் அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். அதோட ஏற்கனவே உங்க குடும்பத்தால இந்த பெண்ணோட பெத்தவங்க இறந்திருக்கணுமே என்ற கேள்விக்கு விடையளித்தவர்களிடம், ஏற்கனவே உங்க குடும்பத்தால 2 உயிர் போயிருக்கு. ஆனா இந்த பெண்ணோட ஆயுள் நீடித்து இருக்கணும்னா உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. 2 பேரும் தீர்க்க ஆயுசோட இருப்பாங்க. மீறி நீங்க உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கட்டி கொடுத்தா அதுக்கப்புறம் வர்றது விபரீதமானதா இருக்கும். பரிகாரம் எதுவும் செய்யலாங்களா சாமி? இதுக்கு பரிகாரம் இல்லம்மா, இந்த கல்யாணம் வேண்டாம் என்றவரிடம் விடை பெற்று வந்தவர்களுக்கு நிலை கொள்ளவே முடியவில்லை. வேறு ஏதேனும் என்றால் கூட பரிகாரம் செய்திருக்கலாம். ஆனால் இத்திருமணம் செய்தால் விபரீதம் ஆகும் எனும் போது இருவருக்கும் வேதனையாக இருந்தது. அத்தோடு அமிழ்தினிக்கும் ஆதிதேவனுக்கும் வேறு கண்டம் வரப்போவதாக கூறியது அவர்களுக்கு மேலும் அச்சத்தை உண்டு பண்ணியது. ஏற்கனவே பெற்றவர்களை இழந்து நிற்பவளுக்கு உயிர் ஆபத்து எனும் போது அச்செய்தியால் மேலும் மேலும் குற்ற உணர்ச்சியில் தத்தளித்தனர் தம்பதிகள் இருவரும். உறவினர்கள் ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்தனர். முதலில் யாரிடம் பேசுவது என தயங்கும் போதுதான் விஷ்ணு ஜாதகத்தையும் ஜோசியரிடத்தில் காட்டியது நல்லது என எண்ணினர். ஆம், ஜோசியர் விஷ்ணுவிற்கும் ஹாசினிக்கும் பொருத்தம் நன்றாக இருப்பதாக கூறியவர். இவர்கள் வாழ்க்கையில் இணைந்தால் ஆரம்பத்தில் சண்டைகள் இருந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்காது வாழ்வர் என்று கூறியிருந்தார். பாரு, என்னங்க, என்ன பண்ணலாம்? நீங்களே முடிவெடுத்திருப்பீங்களே, சொல்லுங்க. பேசாம நாம ஆதிக்கும் அமிழுக்கும் கல்யாணம் பண்ணிடலாமா என தயங்கியவாறு கேட்டவரை பார்த்தவருக்கு அதுவே சரியென பட்டாலும், சரிதாங்க,
ஆனா ஹாசினி, அதான் ஜோசியரே விஷ்ணுக்கும் ஹாசினிக்கும் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னாரே. என்னங்க, ஹாசினி பெரிய பொண்ணா ஆனதுல இருந்து ஆதிய விரும்புறான்னு சொன்னாளே. அவளை எப்படிங்க விஷ்ணுக்கு? அப்படி பார்த்தா நம்ம பையன் அமிழ்தினிய ராதிகா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களே, அதுல இருந்து காதலிக்கிறான். ஏன், அமிழ்தினியும் தான் நம்ம பையனை காதலிக்கிறா. இவனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சதும் அமிழ்தினி விலகிக்கிட்டா. ஆனா 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் மறக்க முடியாம அவ்வளவு வலிய அனுபவிச்சிட்டு இருக்காங்களே. இப்ப என்ன சொல்லப் போற? என்றதும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டார் பார்வதி. என்னங்க சொல்றீங்க? நம்ம ஆதியும் அவளும் விரும்புறாங்களா? ஆமா பாரு. ஆதி என்கிட்ட விஷயத்த சொன்னான். அன்னைக்கு தான் அமிழ்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னங்க இதெல்லாம்? அப்போ நான் தான் அவசரப்பட்டு ரேணுகா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேனா? என மனம் பதறியவரை சமாதானம் செய்தார் சிவநாதன். பின்னர் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவுடன் கிளம்பினர். அதன்படி கணேஷ் மற்றும் ரேணுகாவை நேரில் சந்திக்க அவர்களது வீட்டிற்கு சென்றனர். கலங்கிய முகத்தோடு பார்வதியும் யோசனை படர்ந்த முகத்தோடு சிவநாதனும் இருப்பதைக் கண்ட கணேஷ், ஏன் 2 பேரும் ஏதோ மாதிரி இருக்கீங்க? என்ன ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களா? என கேட்டவரிடம் ஆம் என்று தலையசைத்த சிவநாதன் பெருமூச்சை விட்டு விஷயத்தை போட்டு உடைத்தார். கணவன் மனைவி இருவரும் எழுந்தே விட்டனர் இருக்கையில் இருந்து. பார்வதி ரேணுகாவின் கருத்தை பற்றி, என்ன மன்னிச்சிடு ரேணு, ஆரம்பத்திலேயே ஜாதகம் பார்த்திருக்கணும். நானும் எதையும் பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில கனவு வந்தப்புறம்தான் என்னால தாங்க முடியல. ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மனசு பதறுது ரேணு. நீயே சொல்லு, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆனா இந்த கல்யாணம் நடந்தா ஆதி உயிருக்கே ஆபத்து இருக்கிறதா சொல்றாரு. அதையும் மீறி நாம் இந்த கல்யாணம் பண்ணி வச்சு தினம் தினம் பயந்துட்டு இருக்கணுமா? சொல்லு ரேணு. என கண்ணீர் விட்ட பார்வதியை பார்த்து பதறிய ரேணுகா, அண்ணி, தயவு செஞ்சு அழாதீங்க. நல்ல வேளை கல்யாணம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கனவு வந்து காட்டியிருக்கு பாருங்களேன். நீங்க சொல்றதும் சரிதான். கல்யாணம் நடந்தா ஆதியும் சரி ஹாசினியும் சரி சந்தோஷமா இருக்கணும். இப்படி ஏதாவது ஆகிடுமோன்னு தினம் தினம் பயந்துட்டு இருந்தா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் கஷ்டம் தானே. வேண்டாம் அண்ணி, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்னங்க, என தன்னவரை காண கணேஷிற்கு கஷ்டமாக இருந்தாலும் உயிர் விஷயமாயிற்றே. இதை எப்படி சாதாரணமாக விட்டுவிட முடியும்? எனக்கும் இதுதான் சரின்னு படுது சிவா. என்ன, ஹாசினி தான் ரொம்ப அழுவா. அத நினைச்சா கஷ்டமா இருக்கு என வேதனையுடன் கூறியவரிடம், டேய், இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். அமிழ்தினி ஜாதகத்தையும் பார்த்தோம். அவளுக்கும் ஆதிக்கும் பொருத்தம் இருக்கு. அதே மாதிரி ஹாசினிக்கும் விஷ்ணுக்கும் பொருத்தம் நல்லா இருக்கிறதா ஜோசியர் சொன்னாரு. நாம ஒரே மேடையில 2 கல்யாணத்தையும் பண்ணிடலாமே என மனதில் உள்ளதை மறைக்காது கூறிவிட்டார் சிவநாதன். இருவருக்கும் சம்மதம்தான். ஆனால் மகள் என்ன கூறுவாள் என்று யோசனையாக இருந்தது. அதன்படி ஹாசினியின் அறைக்கு சென்ற பார்வதி விஷயத்தை மெதுவாக கூறிட கதறிவிட்டாள் ஹாசினி. ப்ளீஸ் அத்த, என்னால ஆதி மாமாவை மறக்க முடியாது. சொன்னா கேளு ஹாசினி. உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் நாங்க இந்த முடிவு எடுத்தது. புரிஞ்சுக்கோமா? முடியாது அத்த. என் உயிரே போனாலும் என்னால ஆதி மாமாவை விட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணா ஆதி உயிர் போயிடும். அதுக்கு உனக்கு சம்மதம்னா தாராளமா அவனை கல்யாணம் பண்ணிக்கோ என குண்டை தூக்கி போட்டவரை அதிர்ச்சி பொங்க பார்த்தவர் அவரது மடியிலேயே முகம் புதைத்து கதறினாள். தன்னால் தன் ஆதி மாமாவின் உயிருக்கே ஆபத்து எனும் போது எவ்வாறு அவள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவாள்? வேண்டா அத்த, என் மாமா உயிரோட இருந்தா அதுவே போதும். என்னால அவர் உயிருக்கு ஆபத்து வந்தா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. அவர் நல்லா இருக்கட்டும் என கதறி துடித்தவளை கண்ணீர் பொங்க பார்த்த பார்வதி அவளிடம் மற்றொரு பாறாங்கல்லை தூக்கி போட்டார். உனக்கும் விஷ்ணுவுக்கும் நாளைக்கு கல்யாணம். என்ன? ஆமா, நீங்க 2 பேரும் வாழ்க்கையில இணைஞ்சா சந்தோஷமா இருப்பீங்கம்மா. இல்ல,
எப்படி அத்த நான் போய் விஷ்ணுவ அவன் அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவன போய் என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. ப்ளீஸ், ப்ளீஸ் அத்த விட்டுருங்க. அதுவும் ஆதி மாமா இருக்கிற இடத்துல நான் விஷ்ணு கூட என்னால முடியாது அத்த. இங்க பாரு ஹாசினி, இப்ப கசக்கிற விஷயம் கண்டிப்பா பின்னாடி இனிக்கும். உனக்கும் விஷ்ணுக்கும் நல்ல புரிதல் இருக்கு. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். எனக்காக, இந்த அத்தைக்காக சம்மதம் சொல்லுடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என கை கூப்பியவரை அவசரமாய் தடுத்தவள் தனது அத்தைக்காக சம்மதம் தெரிவித்தாள். கணேஷ் மகளை எண்ணி வருத்தப்பட்டவர் பின் அவள் சம்மதம் தெரிவிக்கவும் நிம்மதியாக உணர்ந்தார். ஏனெனில் அவருக்குமே ஆதிதேவனை மகளுக்கு முடிக்க விருப்பம் இல்லை. அவன் காவல்துறையில் பணிபுரிபவன். தனக்கு பின்னால் தனது கம்பெனியை பார்த்து கொள்ளும் மருமகன் வேண்டும் என்றே எண்ணினார். சொல்லப்போனால் அவருக்கு விஷ்ணுவைத்தான் மகளுக்கு முடிக்க விருப்பம் கொண்டார். ஆனால் மகள் ஆதிதேவன் மீது விருப்பம் கொள்ளவும் அவளது மனதை கஷ்டப்படுத்த விரும்பாது சம்மதம் தெரிவித்தார். இப்போது விஷ்ணுவுடனான திருமணம் மகளை விட கணேஷிற்குத்தான் திருப்தியாக இருந்தது. அமிழ்தினியிடம் விஷயம் கூறப்பட்டது. அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சொல்லப்போனால் அவள் தன்னவனது திருமணம் முடிந்து விட்டால் அடுத்த நொடி இறப்பைத்தான் தேடியிருப்பாள். அவளுக்கு தன்னவன் இன்னொருத்தியுடன் வாழ்வதை பார்க்கும் சக்தியெல்லாம் இல்லை. ஒரு முடிவுடன் இருந்தவளுக்கு சிவநாதனும் பார்வதியும் வந்து அவளுக்கும் தேவனுக்கும் திருமணம் செய்ய இருப்பதாக கூறியதும் அவளது பாதம் தரையில் பதியவில்லை. கண்ணீரே வந்துவிட்டது அவளுக்கு. எப்படி நடந்தது என விளக்கம் எல்லாம் அவளால் கேட்க முடியவில்லை. அந்நிலையிலும் அவள் இல்லை. அவள் மனம் முழுவதும் தன்னவன் தனக்கே கிடைக்கப் போகின்றான் என்ற எண்ணத்திலேயே இருந்தது. ஆதிதேவனுக்கும் விஷயம் கூறப்பட்டது. மதியம் போல்தான் ஸ்டேஷனிற்கு சென்றிருந்தான். சிவநாதன் அழைத்து விஷயத்தை கூறியவர் நகைக்கடை பெயரைச் சொல்லி நேரே அங்கு வந்து விடுமாறு கூறிவிட்டார். திடீரென நிகழ்ந்த அதிசயத்தில் அவன் பேச்சற்று போனாலும் உள்ளம் இப்போதுதான் அமைதி அடைந்திருந்தது அவனுக்கு. கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்தவனுக்கு எப்படியோ அவள் வாய் திறந்து கூறிவிட்டாளே என எண்ணியவனுக்கு விஷயம் முழுவதும் தெரியாது. மாலையில் அணிந்திருந்த காக்கி சட்டையை கூட மாற்றாது நேரே ஸ்டேஷனில் இருந்து சிவநாதன் கூறியிருந்த நகைக்கடைக்கு சென்று விட்டான். மனம் முழுவதும் தன்னவள் நினைவுதான். அவளுக்கு நகைகள் எடுக்கும் பொறுப்பு அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. தன் அவளை கண்களால் நிரப்பிக்கொண்டு அவளுக்கு பார்த்து பார்த்து அனைத்தையும் தேர்வு செய்தான் ஆதிதேவன். ஏனோ இருவருக்கும் இப்போது தனிமை தேவைப்பட்டது. காதல் செய்ய ஒருவித பதற்றமாகவே இருந்தனர் இருவரும். அமிழ்தினிதான் ஆதிதேவனுக்கு தான் கடைசி வரை முயற்சி செய்யாது இருந்தது தெரிந்தால் என்ன நினைப்பானோ என எண்ணியவளுக்கு அவனது இந்த நெருக்கம் மகிழ்ச்சியை தந்தது. அனைத்தும் முடிந்து பணம் கட்டும் போது சிவநாதன் தான் அனைத்தையும் ஒன்று விடாது அவனிடத்தில் கூறி முடித்தார். அதனை கேட்டவனுக்கு என்ன உணர்வதென்றே தெரியவில்லை. ஆனால் ஏமாற்றம் அப்பட்டமாய் இருந்தது அவனுக்கு. அமிழ்தினிதான் உண்மையை கூறியிருப்பாள் என எண்ணி இருந்தவனின் எண்ணம் தூள் தூளாக சிதறி இருந்தது. ஆக தன்னவள் கடைசி வரை உண்மையை கூறாது இருந்திருக்கிறாள். ஜோசியர் கூறியிருந்த காரணத்தால் மட்டும்தான் தங்கள் இருவருக்கும் இந்த திருமணம் நடைபெற உள்ளது என எண்ணியவனின் உற்சாகம் முற்றிலும் வடிந்திருந்தது. கடையை விட்டு வெளிவந்ததும் சிவநாதன் தான், நாங்க கார்ல போறோம், நீங்க 2 பேரும் வாங்க என்றவர் மனைவியை மட்டும் அழைத்து கொண்டு காரில் சென்று விட்டார். அமிழ்தினி வெட்கச் சிரிப்புடன் தன்னவனது அருகில் இருந்தாள். அவளது முகத்தை கூட பார்க்கவில்லை தேவன். ஒரு கரத்தை பாக்கெட்டிலும் மற்றொரு கரத்தில் கூலசையும் வைத்துக்கொண்டு நின்றிருந்தவனின் கரத்தை பிடித்து, தேவன் வாங்க கிளம்பலாம் என்ற பிறகுதான் அவனுக்கு சுற்றம் புரிந்தது. சிறு தலையசைப்பை தந்துவிட்டு கூலசை மாட்டியவாறு ஜீப்பினை எடுத்து வந்தான். அவனுக்கு அருகில் அவளும் ஏறிக்கொண்டாள். சிறிது தூரம் வரையிலும் இருவரிடத்திலும் அமைதியே நிலவியது. அவனையே திரும்பி திரும்பி பார்த்தவள், தேவன் வண்டிய ஓரமா நிப்பாட்டுங்களேன் என்றதும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வண்டியை நிற்பாட்டியவன்
ஸ்டேரிங்கை பிடித்தவாறு அப்படியே இருந்தான். அமிழ்தினிக்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. மருதாணி வைப்பதற்காக கிரிப் பேண்டேஜை கழட்டியிருந்தாள். வலது கரத்தால் அவனது கன்னம் பற்றியவள் முகம் முழுவதும் முத்தமிட்டாள். கூலஸ் அணிந்திருந்தவனின் வெற்று பார்வை பெண்ணவளுக்கு தெரியாது போனதுதான் பரிதாபம். அவனது கன்னத்தோடு கன்னம் இழைந்தவளின் கண்ணீர் ஆனவனின் கன்னத்தை தொட்டாலும் அசையாது இருந்தான். ரொம்பவே பயந்துட்டேன் தேவன். நல்ல வேளை, ஆண்டவன் எனக்கு கடைசி வாய்ப்பை கொடுத்திருக்காரு என்றவள் அவனது கழுத்து வளைவில் முகம் புதைத்து அணைத்து கொண்டாள். அவனிடம் இருந்து எந்த எதிர்வினையும் வராது போகவும் அவனை விட்டு விலகி, தேவன் என அழைத்தவளிடம் வீட்டுக்கு போலாமா என்ற ஒற்றை வார்த்தையில் அந்நியமாய் உணர்ந்தாள். முகம் விழுந்து விட்டது அவளுக்கு. அதன் பின்னர் வீடு வந்ததும் வேகமாக அவனது அறைக்கு சென்று விட்டான். அவளும் அவன் கோபத்தின் காரணம் அறிந்து மிகவும் வேதனைப்பட்டாள். தொடரும்.